பிரதமர் மோடி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளில் வாக்காளர்களிடமிருந்து சிறந்த பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து வருகின்றனர் என்பது வெளிப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைத்தார். பேசிய இடங்களில் எல்லாம் திருவள்ளுவரின் திருக்குறளை கோடிட்டு காட்டினார். தமிழிலும் பேசுகிறார். ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை விழாவின் போதும் அதன் பிறகும் பலமுறை தமிழ்நாடு சென்றிருக்கிறார். தமிழ்நாடு மீது அவர் மிகுந்த கவனம் செலுத்துகிறார். இந்த காரணங்களால் பாஜக அங்கு வெற்றி பெறும். தமிழ்நாட்டின் மீது தங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அதிக இடங்கள் கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் கடந்த 2019 303 இடங்கள் தந்தனர். நடப்பாண்டில் 405 இடங்களை தருவார்கள் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சுமூகமான முறையில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டியளித்துள்ளார். மேலும் கடந்த 2019 ஆண்டை காட்டிலும் இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வாக்கு இயந்திரம் தொடர்பான புகார் பெரிதாக வரவில்லை. ஒரு கட்சியிலிருந்து மட்டும் புகார் அளித்துள்ளார்கள். அது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம் என கூறினார். நாம் தமிழர் கட்சியின் பட்டன் வேலை செய்யாத வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் மத்திய சென்னை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் புகார் மனு அளித்துள்ளார். துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 59வது வட்டத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்கு செலுத்தும் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் லைட் எரியவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் புகார் மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சியை முடக்கும் செயல்தான் என்று குற்றம் சாட்டிய அவர் தங்கள் சின்னம் முறையாக இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தங்கள் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் எனவும் கூறினார். நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் நேற்று நடந்தது. இதில் மிசோரமின் ஒரே தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடந்தது. இதையொட்டி அம்மாநில முதலமைச்சர் லால்டு கோமா தலைநகர் ஐஸ்வாலில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஒன்றில் தனது வாக்கை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் எந்த கூட்டணியிலும் இணைய மாட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி என எந்த அணியிலும் சேர மாட்டோம். தங்கள் அடையாளத்தை பாதுகாக்க விரும்புகிறோம். டெல்லியில் இருந்து எங்களை யாரும் கட்டுப்படுத்துவதை விரும்பவில்லை. எந்த ஒரு பிரச்சனையிலும் இங்கிருந்தவாறே சுதந்திரமாக முடிவு எடுக்க விரும்புகிறோம் என்று கருத்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.